அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டி தற்போது இரு கட்சிகளுடைய வேட்பாளர்களான ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் நேருக்கு நேராக விவாதம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த நேரடி விவாதம் குறித்தான உங்களுடைய கூடுதல் தகவல்கள். வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் என்பது இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 6:30 மணிக்கு தொடங்கியது. பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் தேசிய அரசியலமைப்பு மையத்தில் இந்த தேர்தல் விவாதம் என்பது நடைபெற்றது. குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் இடையே இந்த விவாதமானது 90 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்தில் அமெரிக்க பொருளாதாரம் பற்றி சூடான விவாதம் நடைபெற்றது. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்க மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக அப்போது ட்ரம்ப் தனது விவாதத்தை தொடங்கினார். மோசமான குடியேற்றத்தால் அமெரிக்காவில் பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டது எனவும், கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட் என்பதால் அவரிடம் அமெரிக்கா வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து கொரோனா தொற்றை சிறப்பாக கையாண்டு அமெரிக்காவுக்கான சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கினேன் எனவும் அவர் தெரிவித்தார். ஜோ பைடன் தவறான கொள்கைகளை கமலா ஹாரிஸும் பின்பற்றி வருகிறார் என அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா கடுமையான அளவில் பணவீக்கத்தால் பாதித்தது எனவும், அமெரிக்காவில் சட்டவிரோத ஆட்சி அதிகரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஒரு காரணமாக இருந்ததாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய கமலா ஹாரிஸ், வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவர் ட்ரம்ப் எனவும், சீனாவின் ஆயுத வலிமைக்கு ட்ரம்ப் உதவி செய்தார் எனவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சிக்கலை ட்ரம்ப் சீனாவுக்கு விற்பனை செய்ததாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ட்ரம்ப் அரசில் பணக்காரர்களுக்கு உதவியாக அதிக அளவில் வரிச்சலுகை கொடுத்ததே ட்ரம்ப் அரசில் பணக்காரர்களுக்கு உதவியாக அதிக அளவில் வரிச்சலுகை கொடுத்ததே தவிர நடுத்தர மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த விவாதம் இதே போன்று முன்னதாக ஜோ பைடன் மற்றும் ட்ரம்புக்கு இடையே நடைபெற்ற போது பதற்றம் மற்றும் குழப்பம் காரணமாக தொடர்ந்து ஜோ பைடன் பாதியிலேயே விலகியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸுக்கும் தொடர்ந்து ட்ரம்புக்கும் இடையிலான இந்த சூடான விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.